Hello viewers, thank you for watching 64 Interiors and James Kingdom and Salih கட்டிடக்கலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து வீலாகில் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலிங் வீடியோ கொடுக்குறதால வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம எப்படி பண்ணி முடிக்கிறோம், எப்படி வந்து அதை எடுத்துகிட்டு வரோம், அது எந்த மாதிரி டர்ன் ஆகுது, எந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் மெருகேறுது, எந்த இடத்துல வந்து அது டிசைன் வந்து நல்லா அம்சமாக அமையுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்த வந்து டர்னாக திருப்பி நம்ம அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகாக ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற டிசைன்ஸு, செலக்ட் பண்ணுற பேட்டர்ன்ஸு ப்ளஸ் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான லுக்கு வந்து கொடுக்கும். அது நம்ம இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பெயிண்டிங் எடுத்து இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் பண்ணி அது வந்து ஒரு ஆட் அப்துல்ஸ் டிசைன்ஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவுட்புட் எப்படி இருக்குன்றது என்ன ஏதுன்றது நம்ம ஃபர்தராக நாளைக்கு காலையில் வீலாக் ஒன்று எடுத்து போகிறோம். நாளைக்கு வீலாகில் வரும். ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, லேட் நைட் ஒர்க் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த டேப்லாம் ஒட்டிட்டு நம்ம அந்த டிசைன்லாம் பண்ணினதுக்கப்புறம் அது வந்து நாளையில் வீலாகில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சைடு போர்ஷன் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லேட்டு தான். நம்ம இன்றைக்கி ஒரே ஃபுல் ஃப்ளோட்டிங் இருந்ததால் வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்து டிசைன் பண்ணி இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு இந்த இடத்து பண்ணிகிட்ருக்கோம். இது அவுட்புட் எப்படி இருக்குன்றது என்ன ஏதுன்றது நாளைக்கு தான் வீடியோவில் தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இப்போ எல்லாமே மார்க்கிங் டேப் வந்து அடிச்சுட்டு இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து லேட் நைட் ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி வீலாக் வந்து இதுக்கு மேலே எடுத்து போகிறது வந்து கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து அந்த வீலாக் வரைக்கும் இருக்கிறது என்னதோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த டிசைன் இதில் வந்து ஒரு 4 டிசைன் வருது. எல்லாமே ஐவரி பேஸில் தான். இது எல்லாமே வந்து கிரே பேஸில் வரும். டார்க்கு கிரே, அதை விட மினிமம் கிரே, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் வரும். இது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். அதேமாதிரி இந்த வால்லையும் ஒரு டிசைன் வரும். அதுமாதிரி இந்த வால்லையும் ஒரு டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ஏதுன்றது ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி டிசைன் இருக்குது, அது எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த தரையை உயர்த்தி கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ஸ்லோப் பண்ணி ஆல்ரெடி கனல் ஒன்று போயிட்டுருக்கு, ட்ரைனேஜ் கனல் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த கனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக வந்து பண்ணி அது பண்ணுறதுக்காக அந்த டால்மியாவில் வந்து நம்ம ரெகுலரைஸ் பண்ணுற சிமெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கட்டு கம்பிங்க அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுமாதிரி படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அடிக்கு படிக்கட்டு கொடுத்து ஈவனாக பிரித்து அது வந்து பார்த்திங்கன்னா ரைசர் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் பெரியவங்களாம் ஏறுறது, கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யாருமே விட மாட்டாங்க தட்டவது அப்படின்றதால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ரைசர்ஸு. ஸோ அது மாதிரி சைடு உள்ள ஏரியா வந்து யூட்டிலிட்டி ஏரியாவாக ஆக்கிக்கலாம். ஏதாவது ஃப்ளவர், ஏதாவது சின்ன பூச்செடி வைக்கிறது, அது மாதிரி அவங்க எதாவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ படிக்கட்டில் ஏறி வர்றவங்க வந்து கரெக்டாக வந்து வர மாதிரி வர்றதுக்கு பிளான் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். இது பக்கத்தில் வந்து இந்த வேதா லேபு, இவங்களும் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு ரெகுலராக பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த இடத்துலையும் வந்து வெளியில் உள்ளதெல்லாம் ஒரு 1.5 அடிக்கு வந்து நம்ம ஈவனை வந்து ஜல்லி ரப்பீஸ்லாம் போட்டு அதை ஈவனாக்கி ஈவனாக்கி அந்த தரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதே மாதிரி தான் இப்போ இந்த ரேசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சில் கொடுத்து ஒரு அடிக்கு ரேசர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வயசானவங்க இது லேப்ன்றதால கொஞ்சம் வயசானவங்கலாம் வர்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால இந்த பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கார்பென்ட்ரி ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. இது வந்து இந்த லெவலுக்கு நம்ம பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சில் வந்து 2 ஸ்டெப்ஸ் வந்து கல் கட்டியிருக்கோம். எல்லாமே கல்லெல்லாம் நனைச்சி உங்களுக்கு வந்து நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குறுக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கதவை போட்டு எல்லாத்தையும் ஏற்றி ரஃபாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். அது அந்த இடத்துல தான் வந்து ஸ்லோப்பாக வந்து இந்த மட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோப்பாக வந்து இந்த ஸ்லாப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்லாப் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கடப்பாக்கள் போட்டு மேலே காங்கிரீட் ஐட்டமும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் போடணும். எதனால் அப்படின்னா கீழே வந்து நம்ம இது மாதிரி ட்ரைனேஜ் லோனில் வந்து இது இருக்கிறதால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம காங்கிரீட் சாதா ஸ்லாப் போட்டோம்னா சீக்கிரமாக டேமேஜ் சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து நம்ம அந்த மாதிரி கீழே கடப்பாக்கள் கொடுத்து மேலே காங்கிரீட் போட்டு ஒரு 3 இன்ச்சு அந்த எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள இந்த ட்ரைனேஜ் வாட்டர்னால சீக்கிரமாக வந்து ஸ்லாப் பாதிக்காது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சில்வர் கிரீன் கொடுத்துட்டோம். சில்வர் கிரே
ஏன்னா அந்த கடையோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா கிரே, சில்வரு, பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், இந்த மாதிரி பேஸில் தான் நம்ம போகிறோம். ஸோ விப்ரண்ட்டாக ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது எந்த இடத்துல அமைய போகுதுன்னு தெரியல. அது ஃபர்தராக வீடியோ வாட்ச் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கிரே ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட். இது ஆக்சுவலாக காருக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கிரே. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வெளியில் உள்ள இதெல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த சிவில் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள மெயின் இது வந்து இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரே ஒர்க்லாம் அந்த வெளியில் உள்ள ஆல்ரெடி உள்ள ஃப்ரேம்லாம் வந்து ஈவனாக வந்து பண்ணிவிட்டு, ஏற்கனவே இருக்கிற ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து புது ஷீட்டு போடுறதா ஓனர் கேட்டிருந்தார். அது என்ன ஏதுன்னு ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நம்ம பண்ணுற ஒர்க் வந்து ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு. இன்கேஸ் அவங்க ஏதாவது நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் கூட ஷீட்டு வந்து அவர் லேண்ட் லார்டே போட்டு தர்றாருன்னா கூட அந்த இடத்துல வந்து திரும்ப பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த கடையோட அஸ்தட்டிக் லுக்கு, இந்த கடையோட இந்த கலர் கான்செப்ட், இந்த கடையோட பேஸ் இதெல்லாமே வந்து அதிலே வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணி இன்றைக்கி அதை முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு நாளைக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்றது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. நாளைக்கு என்னென்னு பாருங்கள். ட்ராயர் எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டேபிளுக்கு உண்டான ட்ராயரு, டேபிளோட அவுட்புட்டு இதுதான் மாடலு. ஸோ இது ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், அந்த சைடு மட்டும் ஒரு செல்ஃபு மாதிரி 2 தட்டு மாதிரி கேட்டாங்க. ரைட்டில் அது ஆக்சுவலாக வந்து இந்த இருக்கிற இடத்துல இவ்வளோ தான் பிளான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ட்ராயர் வந்துடும். இந்த இடத்துல மட்டும் ஒரு தட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. வெளியெல்லாம் மைக்கா ஓட்டணும். மைக்கா ஓட்டிட்டு இதில் பேனல்ஸ் வரும். இந்த ஒயிட் பேனல், அந்த ஒயிட் பேனல் ஓட்டிட்டோம் அப்படின்னா அதோட வந்து ஒயிட் பேனல் ஃபுல்லாக ஓட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கு. அது எப்படி இருக்குன்றது என்ன ஏதுன்றது உங்களுக்கு பார்க்குறோம். இது ஒரு மாடல், இது சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டது. ஸோ அதனால் நின்று தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் அவங்க கேட்டாங்க. இன்கேஸ் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணால் இதில் ஒரு தட்டு வருது. அதுக்கப்புறம் 2 ட்ராயரு வித் லாக் அண்ட் கீயோட கேட்டிருக்காங்க. அதை நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த ட்ராயர்லாம் ரெடியாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ மல்டிப்ளாக போயிட்டுருக்கு. அந்த இது 2மே கடையை சேர்த்து பண்ணுறோம். ஸோ அந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து